ஹாய் வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 1, 2, 4 இந்த எல்லா எக்ஸாமுக்குமே ஜிஎஸ் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் என்னென்ன படிக்கலாம், எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எதுலேருந்து எக்ஸாம்ஸுக்கு கொஷின்ஸ் அதிகமாக வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கூல் புக்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை படிக்கணும், அது படித்து முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் பாலிட்டிக்கு பிரகதீஷ் பப்ளிகேஷனில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்கூல் புக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த புக் வாங்கி இந்த யூனிட் 4க்கு நீங்கள் இந்த புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட் 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதுக்கு வெங்கடேசன் சாரோட புக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் 3 புக்ஸ் இருக்கும். தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும், பண்டைய காலம், இடைக்காலம். ஸோ இது 2. அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்க வரலாறுன்னு சொல்லிட்டு ஐஎன்எம்க்கு ஒரு புக்கு. ஸோ இந்த 3 புக்ஸும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படித்து முடித்ததுக்கப்புறம் இதை வாங்கி படிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 6 தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். ஸோ இதுக்குமே வெங்கடேசன் சாரோட புக் தான். தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும், நவீன காலம், தற்காலம்னு சொல்லிட்டு 2 புக்ஸ் இருக்குது. அதோட திருக்குறள் கட்டுரைகள்ன்ட்டு 1 எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 புக்ஸும் நீங்கள் படிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு இதில் ஒரே புக்காக இருக்கும் க்ரீன் கலரில், அது வச்சுருக்கவங்க அதை படிச்சுக்கலாம். இப்போ இது அப்டேட்டட் வெர்ஷன். அதில் இப்போது இந்த டாபிக் எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டு சங்ககாலம், அது ரிலேட்டடாக சிலபஸில் வரும். அதுக்கு நீங்கள் தேவிராவ் புக் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆர்காலஜிக்கல் சர்வே, அது பற்றின டாபிக்ஸ் இருக்கும், சப்டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அது நீங்கள் அந்த வெப்சைட்ஸு, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே நீங்கள் அது அப்டேட்டடாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். இந்திய பொருளாதாரத்துக்கு ஸ்கூல் புக்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சங்கர் கணேஷ் கருப்பையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் புக் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நித்தி ஆயோக், இது மாதிரி எல்லா நிறுவனமும் வெளியிடுற இண்டெக்ஸஸ் அது மாதிரி நீங்கள் டெய்லி பார்த்துட்டு இருந்தால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கில் சமூக பொருளாதார பிரச்சனைகள்னு சொல்லிட்டு சிவா எழுதின புக் இருக்குது. ஸோ நீங்கள் அதுவும் இதுக்கு படிச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டாபிக் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் அரசாங்கம், நிர்வாகம், ஆளுகை அப்படின்னு இதுவும் வெங்கடேசன் சார் எழுதின புக்கு தான். நீங்கள் அதை படிச்சுக்கலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் லாஸ்ட்டில் தமிழ்நாட்டு ஜியாகிரபிக் அது சம்மந்தமானது வரும். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த புக் படிக்கலாம்னா தமிழ்நாட்டின் புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா கண்ணன் எழுதின புக் இருக்கும். ஸோ அது படிச்சுக்கலாம். இது இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸு, கவர்னன்ஸ் ரிலேட்டடான ஆப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இல்லை கவர்னன்ஸ் ரிலேட்டடாக எது வந்தாலுமே நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ரிப்போர்ட்ஸு, இது எல்லாமே இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக நீங்கள் எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜாகிரஃபிக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு ஓரளவுக்கு ஸ்கூல் புக்கே எனஃப் தான். அதில் லாஸ்ட்டில் இருக்க மக்கள் தொகை, பேரிடர் மேலாண்மை, அது மாதிரி இருக்கிற டாபிக்ஸுக்கு இந்த சமூக பொருளாதார பிரச்சனைகள் சிவா எழுதின புக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சயின்ஸுக்கு பார்த்தோன்னா ஸ்கூல் புக்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இளையராஜா கண்ணன் எழுதின புக் இருக்குது. ஸோ இந்த புக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இது நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு ஆர்எஸ் அகர்வால் புக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிற எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் படிச்சுட்டேன், அது படித்து முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் எல்லாமே படிக்கணும், எல்லா டாபிக்ஸும் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம சிலபஸில் என்ன இருக்கோ, சிலபஸ் ஓரியன்டாக இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு படித்தாவே போதும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு தமிழுக்கு அவுட் சோர்ஸ் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.